ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஆந்திரா ஸ்டைலில் சிக்கன் ஃப்ரை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வீட்டில் உள்ள இன்க்ரீடியன்ஸ் தான், எதுவும் தனியாக நம்ம வாங்க தேவையில்லை. இதுக்காக இதை செய்ய ஒரு ப்ரெஷர் குக்கரில் 6 சிக்கன் ட்ரம்ஸ்டிக் பீஸ் எடுத்துருக்கேன். இப்போ இதை தண்ணி சேர்த்து வேக வச்சுக்க போகிறோம். சின்ன டம்ளரால் 1 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துனா போதும். சிக்கனே குக் ஆகும்போது தண்ணி விடும். இப்போ இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே அரை டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூளும் சேர்த்துட்டு 2 விசில் வச்சு ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கலாம். அதிகமாக இதை விசில் விடக்கூடாது, 2 விசில் விட்டால் போதும். நெக்ஸ்ட் இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் கடலை எண்ணெய் எடுத்துக்கிறேன், நீங்கள் ரீஃபைண்ட் ஆயில் வேணாலையும் எடுத்துக்கலாம். இப்போ இதில் 2 பெரிய வெங்காயத்தை ஃபைன் சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துட்டு இது கூடவே 2 பச்சை மிளகா ஸ்லிட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு கொத்தளவு கருவேப்பிலை இதையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்தப்புறம் நம்ம இதில் இஞ்சி பூண்டு இந்த மாதிரி கோர்ஸாக அரைச்சிட்டு சேர்த்துக்கலாம். ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா பச்சை வாசனை போகிற வரலையும் வதக்கிக்கலாம். இப்போ இதில் ஒரே ஒரு தக்காளி பழத்தை ஃபைன் சாப் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி அதிகமாக சேர்க்க தேவையில்லை, ஈவன் தக்காளி சேர்க்கலைனாலையும் பரவாயில்ல. இப்போ தக்காளி சேர்த்து வதக்கிட்டு இதில் மிளகாய்த்தூள் 1.5 டேபிள் ஸ்பூன், தனியாத்தூள் 1.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாயும் நம்ம சேர்த்துருக்கோம், அந்த காரமும் இருக்கும். இதை வதக்கி விட்டுக்கலாம் நல்லா. இப்போ இதில் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். இது 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். இது வீட்டில் அரைச்ச கரம் மசாலா தூள் தான், நீங்கள் கடையில் வாங்கின கரம் மசாலா தூள் கூட பயன்படுத்திக்கலாம். இப்போ சிக்கன் 2 விசில் விட்டு நல்லா வெந்திருக்கு. இதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த தண்ணியோடவே சேர்த்துக்கலாம். அது ஒரு அரை டம்ளர் அளவு தண்ணி இருக்கும், அவ்வளோதான். அது நல்லா அப்சர்வ் ஆகிடும். அப்போ சிக்கனில் இந்த காரம் உப்புலாம் ஏறுறதுக்கும் அந்த தண்ணி நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நம்ம இதை ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் பரட்டி போட்டு வேக வச்சு எடுத்தாக்க நல்லா உப்பு காரம் எல்லாமே நல்லா இந்த சிக்கனில் ஏறியிருக்கும். சிக்கனும் ரொம்ப டெண்டராக ஜூஸியாக இருக்கும். இப்போ இது கூட கொஞ்சமாக பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலை, ஃபைனலாக ஒரு அரை கொத்தளவு கருவேப்பிலையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ரெசிபி நீங்கள் டோட்டலாக நெய்யில் கூட பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். நான் பாதி எண்ணெய் பாதி நெய் அந்த மாதிரி எடுத்திருக்கேன். இதை நல்லா இந்த மாதிரி பரட்டி போட்டு ஒவ்வொரு பக்கமும் இப்படி வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போ கடைசியாக ஒரு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம், ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துட்டு நம்ம சேர்த்த நெய் பிரிஞ்சு வர வரலையும் இதை திருப்பி திருப்பி பரட்டி போட்டுகிட்டே இருக்கணும். இந்த ரெசிபிக்கு நம்ம காஷ்மீர் மிளகாய்த்தூள் கூட சேர்த்துக்கலாம். நல்லா ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற மாதிரி நல்லா செவச்செவன்னு இருக்கும். நான் அந்த மிளகாய்த்தூள்லாம் எதுவுமே சேர்க்கல, நம்ம வீட்டு மிளகாய்த்தூள் தான் சேர்த்துருக்கேன். ஆனால் டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். வெறும் ரசம் சாதம் இந்த ஃப்ரை மட்டும் வச்சு சாப்பிட்டா கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா நெய்யெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு, ரெசிபியும் நல்லா ட்ரை ஆயிடுச்சு. கடைசியாக ஒரே ஒரு அரை மூடி அளவு லெமன் ஜூஸை பிழிஞ்சு இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் பரட்டி போட்டால் நம்மளோட ரெசிபி தயாராகிருச்சு. நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்